உலகில் இயேசு இருந்தபோது சொன்ன போதனைகள் செயல்களை விட சிலுவையில் அவர் மொழிந்த வார்த்தைகளும் புதிய உடன்படிக்கையின் அம்சங்களும் உன்னதமானவைகள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். இயேசுவின் மேல் பொறாமை கொண்டிருந்த யூத ஜனங்கள் கொலை செய்ய தீர்மானித்து வகை பார்த்து நேரம் பார்த்து பிலாத்துவின் கரத்திலே மரண தண்டனையை பெற்றுக் கொடுத்தார்கள். அப்போது இஸ்ரவேல் தேசம் ரோம ஆட்சிக்குள் இருந்தது. இயேசுவுடன் மற்ற 2 கள்ளர்களும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இயேசுவுக்கு வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கம் ஒரு கள்ளன் என்று சிலுவையில் அறைந்தார்கள். முன்னதாக இயேசுவை அடித்து துன்புறுத்தி முகத்தில் துப்பினார்கள். எள்ளி நகையாடி நிந்தித்து பேசினார்கள். பொதுவாக சிலுவையில் அறையுண்டவர்கள் தனக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கின நீதிபதிகள், இராணுவ அதிகாரிகளை கொடிய வார்த்தைகளால் திட்டி பேசி சாபமிடுவார்கள். அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கடுஞ்சொற்களால் திட்டுவார்கள். வேதனையில் அலறுவார்கள், புலம்பி அழுவார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அந்தகாரமும் இருளும் 3 மணி நேரம் பூமியை சூழ்ந்திருந்தது. அப்போது தோன்றின பிதாவின் முகத்தை பார்த்தபடியே இயேசு வேதனைகளை அமைதியாக சகித்து கொண்டிருந்தார். இயேசுவானவரின் ஆத்துமாவோ மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஏக்கம், அன்பு, மனதுருக்கத்தினால் நிறைந்திருந்தது. மனித குலத்தை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள திட்டமிட்டு இயேசு என்ற பெயரில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார், லேவியராகமம் 17:11, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவம் நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எனவே காலம் காலமாக ஆடுகளும் மாடுகளும் பறவைகளும் பலியாக செலுத்தப்பட்டு வந்தன. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்கள் மீறுதல்களை மன்னிக்கும்படிக்கு தேவனுக்கு மிருகங்களை பலி செலுத்தி பாவ நிவாரணம் பெற்றுக்கொள்வார்கள். தாம் உண்டாக்கின மனிதனுக்கு குற்றமில்லாத மிருக ஜீவன்கள் பலியிடப்படுவதை தேவன் வெறுத்தார். தம்மையே பலியாக செலுத்தும்படிக்கு தம்முடைய இரத்தத்தையே செலுத்த பரிகாரமாக இயேசு என்ற பெயரில் பூமிக்கு இறங்கினார். இதற்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், லேவியராகமம் 16:32, அபிஷேகம் பெற்றவரும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதற்கு தகுதியுடையவன் ஆசாரியன். இந்த ஆசாரியன் பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகள் மேல் பூசி பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம் ஆகிய இடங்களில் தெளித்து தனக்காக மக்களுக்காக ஜெபம் ஏறெடுத்து பாவ நிவர்த்தி செய்கிறான். இங்கே இயேசுவே பிரதான ஆசாரியனாக பாவ நிவர்த்தி செய்கிறார். இயேசு தம்மை கேவலமாக நடத்தின மனிதர், தூஷித்தவர்கள், கடும் சொற்களால் சுட்ட மக்கள், கேலி செய்தவர்கள், துன்பப்படுத்தின சிப்பாய்கள், தம் உடையின் பேரில் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டிருந்தவர்கள், துக்கு முகத்தோடு திகைத்து நின்ற மக்கள் ஆகிய யாவரையும் ஒருமுறை சுற்றி பார்க்கிறார். வானத்தில் பிதாவும் முழு பரலோகமும் இறங்கி வந்து கண்காணித்து கொண்டிருந்ததையும் கவனிக்க தவறவில்லை. பிதாவையும் குமாரனையும் கேவலப்படுத்த முயன்று தோல்வி முகத்துடன் சாத்தானும் அவன் சேனையும் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்ததையும் இயேசு பார்த்தார். பிதாவின் முகத்தை பார்த்தபடியே இயேசு வேதனைகளை அமைதியாக சகித்து கொண்டிருந்தார். இயேசுவானவரின் ஆத்துமாவோ மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஏக்கம், அன்பு, மனதுருக்கத்தினால் நிறைந்திருந்தது. ஆவியானவர் சித்தத்தை சிந்தையில் நினைவுபடுத்தினார். பிதாவின் முகத்தை தரிசிக்கிற இந்த வேளையிலேயே இதை செய்துவிட வேண்டும் என்று உணர்ந்த இயேசு பிதாவை பார்த்து,
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:24. இயேசுவே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆசாரியனும் ஆகிய பாவ பரிகாரம் செய்கிறவராகவும் விளங்குகிறார். பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் இடையில் திறப்பில் சிலுவையில் நின்ற வண்ணம் தமது இரத்தம் தோய்ந்த கைகளை பிதாவுக்கு நேராக நீட்டி பரிந்து பேசி ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீதிபரராக, உத்தம பிரதான ஆசாரியனாக எண்ணி பார்க்கிற பிதாவின் முகத்தில் தெரிந்த வெற்றியின் வெளிச்சத்தை பார்த்த தேவகுமாரன் தம் ஆத்மாவில் களி கூறுகிறார். அற்புதமான ஜெபம், அருமையான வேண்டுதல். மனித குலத்திற்கு கிருபையின் பிரமாணம் பிறந்தது. மரண தருவாயில் வேதனையில் மூழ்கி இருக்கும் மனிதர் இவ்வாறு ஜெபிக்க முடியுமா? மனித குலத்திற்கு மன்னிப்பு வழங்க பிதாவின் மனம் இறங்கியது. சீனாய் மலையில் பிதா என்ன சொன்னாரோ, இயேசு எவைகளை பிரசங்கித்தாரோ அவைகளை இந்த கல்வாரி மலையிலே, சிலுவையிலே, இந்த வசனத்திலே நிறைவேற்றி கொடுத்தார். பிதா மனுஷர் மேல் வைத்த அன்பு, பிரியம் வெளிப்பட்டது. நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவ பரிகாரம் செய்யவே கிருபாதார பலியாக தம்முடைய குமாரன் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிதாவின் அன்பை இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தின் மூலம் முழுமையாக வெளிப்படுத்திவிட்டார். இந்த ஜெபம் சாத்தானை மிகவும் நடுங்க வைத்தது. காரணம் என்னவென்றால், மனிதனுக்கு விலையின்றி, பாடின்றி, எளிதாக மன்னிப்பும் பரலோக வாசமும் அருளப்பட்ட பிதாவின் செயல் திட்டம் சாத்தானை நிலைகுலைய செய்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 4:14-16 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். இந்த வசனங்களின்படி கிருபாசன தண்டையில் சேருவோம். மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பிதாவின் முகம் தரிசிப்போம். ஜெபம். கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், மன்னித்து பலப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமேன்.